ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 12th ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான அக்கௌண்டன்சி மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்டன்சி சில டிஸ்ட்ரிக்ட்டில் முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். பட் இருந்தாலுமே நிறைய டிஸ்ட்ரிக்ட்டில் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேபி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ 1 மார்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் அக்கௌண்டன்சிக்கு பெருசாக வரி பண்ணிக்கோனா. ஸோ 20ல் ஐ திங்க் பப்ளிக்கில் கண்டிப்பாக ஒரு 18 புக் பேக் வந்துடும். ஸோ 18 தாண்டி அந்த 2 தான் புக்கின் வரும். அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்று ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த டஃப்பாக இது கேட்குறாங்கன்னா நம்மளை சென்டம் எடுக்க விடாமல் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு புக்கின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அப்படி படிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தியரிஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் சென்டம் வாங்கணும்னா, ஏன்னா தியரிஸ் நீங்கள் 2 மார்க்கில் ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்ஸ் வந்து இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே நீங்கள் தியரி படிச்சு வச்சுட்டா பெட்டராக இருக்கும். ஸோ அந்த கேபிட்டலாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை 30th நீங்கள் அட்டன் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு புக்கின் படிக்கணும், கான்செப்ஷுவலாக படிங்க. கண்டிப்பாக நீங்கள் புக்கின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் பெருசாக வரி பண்ணிக்காதீங்க. 3 மார்க் நீங்கள் 7 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் நான் சொன்ன மாதிரி 3 மார்க்கில் தான் வருது. அது மட்டும் இல்லை 3rd சாப்டரில் இன்ட்ரெஸ்ட்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 4th சாப்டர் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 4th சாப்டரில் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் கண்டிப்பாக 5 மார்க்கில் 2 மார்க் வர சான்ஸ் இருக்குது. 41ல் பார்க்குறீங்க. 41 அது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஐ திங்க் அந்த சன்ட்ரி கிரெடிட்டார், சன்ட்ரி டெட்டார்ஸ், ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை அந்த இது பார்க்குறீங்களா, அந்த 42ல் பி 42B ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ திங்க் அது பெருசாக எதுவுமே இல்லை உங்களுக்கு. 8th சாப்டர் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. 8th சாப்டர் கண்டிப்பாக ஒரு 1 இல்லை 2 5 மார்க் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. நான் திரும்பி சொல்கிறேன். இத்தனை தடவை ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிப்பாக வரும். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பப்ளிக்கில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுவுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 45 அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 7th சாப்டரில் ஃபஸ்ட்டு ஒரு 3 சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுக்குள்ளே அட்டன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். 46A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd சாப்டர். ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 3rd சாப்டரில் அந்த 22nd சம் நல்லா பார்த்துக்கோங்க. அது கண்டினியூஸாக கேட்டுட்ருக்காங்க. 9th சாப்டர் பொறுத்தளவுக்கு ரேஷியோ அனாலிசிஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக பார்க்குறது பெட்டர். அப்படி இல்லைனா அந்த ஆசிட் ரேஷியோ நல்லா பார்த்துக்கோங்க, லிக்விட் ரேஷியோ. ஸோ ஐ திங்க் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டேலி நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.